போய் இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் நெஞ்சு வழியில துடிக்கிறார் அப்படின்னு சொல்லிப்போ. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். செத்து போயிட்டாரு கேள்விப்பட்ட உடனே நெஞ்சு வலி வந்து படுத்துட்டாரு. உங்களுக்கு தான் தெரியுமே, அண்ணன் மனசு ரொம்ப இலகுனது. அவர் ரசிகருக்கு ஏதாவது ஒண்ணு தாக்கப்பட்டா இருப்பா. நான் வேணா டவுனுக்கு போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? வேணாம், அண்ணனுக்கு ஒரு பவுந்து கொடுத்துருக்கேன், ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். சரிங்க. ஏங்க கொஞ்சம் தலைவரை நேரா பார்த்துட்டு போயிடறாங்களா? அறிவு கட்டவன அவரே உடம்பு சரியில்லாம உள்ள படுத்திருக்காரு சொல்றாரு. நான் வேற தொல்லை பண்ணும் அவரை.